நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. சிலர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாட் மேட்ச்சில் வந்திருக்கோம். இதில் இருக்க ஸ்குவாட் மேட்ச்சில் இருக்க எவனுமே பார்த்தீங்கன்னா நான் இன்வைட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கருணாகாரனே நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஸ்குவாட் மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம். இந்த ஸ்குவாட் அவனுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தான் ஸ்குவாடே கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஸ்குவாட் இல்லாதனால பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், கருணாகரனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்குவாட் இல்லைன்னா என்னடா நீங்கள் ஸ்குவாட் மேட்ச் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே போங்க, உங்களுக்கு பார்த்தா ஒரு ஸ்குவாட் வந்து உங்களுக்கு தெரியுங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் வந்துச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 1ஆம் நம்பர் பிளேயர் பார்த்தீங்கன்னா அங்கே போய் சேர்த்துட்டான். ஏன்டா போய் ஃபஸ்ட்டே போய் சேர்த்துட்டாங்கிற மாதிரி 1ஆம் நம்பர் போய் சேர்த்துட்டான். ஏன்னா 1ஆம் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட டீம் கோடை கொடுத்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா போயிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெயிண்டிங் இருக்குது. அந்த பெயிண்டிங்லேருந்து லூட் அந்தளவுக்கு பெருசாக கிடைக்க போதில்லை. எவனோ ஒருத்தன் ஓடின மாதிரி இருந்துச்சு. யார் ஓடினதுன்னு தெரில. இங்கே எவனும் ஓடாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நானும் அங்கேயும் இங்கேயும் பார்த்தேன். இனிமே எவனும் இல்லை. பார்த்தா சுகுணா பண்டில் போட்டு ஒருத்தன் ஓடி வந்துருக்கான். தம்பி தூங்கினா எங்கே போய் ஓடுறீங்க? ஓட்டாங்க எஸ்கேப் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா கில்லி யாருக்குமே வரல. ஏன்னா தம்பி இங்கே தான் இருக்காது. தம்பி 4ஆம் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்தவர். 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே இறக்கி விட்டதுனால தம்பி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது. இனிமே அவன் மண்டைக்கு மேலே கருது. இனிமே இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். குளோவல் போட்டு போய் இங்கே அது முன்னே லேண்ட் பண்ணி வச்சிருக்கான். நல்ல எஸ்கேப் போயிட்டேன். எஸ்கேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தேன். மேலே எவனாவது இருக்கலாம்னு நினச்சேன். மேலே கண்டிப்பாக எவனாவது ஒருத்தன் பதுங்கி இருக்குது. வாய்ப்பு கன்ஃபார்ம் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே எவனாவது ஒருத்தன் இருந்தே ஆகணும். தம்பி இருக்கான்னு பார்த்தா 4ஆம் நம்பருக்கு பேக்கப் வேணும் தேவைப்படுதுன்னு பார்த்தா தம்பி அவனை போட்டு தள்ளிட்டானா. தம்பி ரொம்ப சூப்பராக டேய் 4ஆம் நம்பர் போட்டு தள்ளிட்டான். அவங்கலேருந்து கொஞ்சம் லூட்டை பொறிப்போம். பொறுக்கின வாட்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வெள்ளை குதிரை இருக்குது. அந்த வெள்ளை குதிரையை நான் இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். சரி முடிஞ்ச அளவுக்கு லூட்டில் எடுத்துக்கிட்டோன்னு நினைக்கிறேன். லூட்டை எடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெள்ளை குதிரைக்கு வந்தேன். ஏறினேன். வெள்ளை குதிரை ப்ளூ கலர் குதிரையாக மாறிடுச்சு. ஏன்னா ஃபோசியில் கொடுத்த ஸ்கின் இது ஒன்று மட்டும் தானே. இப்போ குதிரையை நம்ம எடுத்தாச்சு. குதிரையை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நானும் குதிரையை எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி பார்த்தா ஜம்ப் பண்ணிக்கு அந்த இடத்துல தாண்டலான்னு பார்த்தா தாண்டதுக்குள்ள குதிரை பார்த்தீங்கன்னா சறுக்கிடுச்சு. சறுக்குன உடனே பார்த்தீங்கன்னா குதிரையை விட்டு பறக்கலான்னு பார்த்தேன். அது பார்த்தா தெரியுது கிளைடர் விட்டுருந்தானுங்க கேமுக்குள்ள. கிளைடரை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். கிளைடரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கிளைடரை யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் குதிரையே பக்கத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குதிரையை பார்க்கிங் போட்டேன். எனிமையை நான் பார்த்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன ஷூட் பண்ண ஆரம்பிச்சான். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கான். அவனுக்கு ஒரு அடியை போலன்னு பார்த்தா எஸ்கேப் போயிட்டான். எஸ்கேப் போனவன் சும்மா விடுவோம்னு சொல்லிட்டு அவன் குளோவல் போட்டு கவர் ஆகிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது அவனோட டீம்மேட் பார்த்தீங்கன்னா தைரியமாக வெளியே நிற்கிறார். அவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு அடியை போட்டு அவர் கீழே கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்து குளோவல் உடைக்க ஆரம்பிச்சேன். குளோவல் உடைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கெட் லான்ச்சர் எவனோ பார்த்தீங்கன்னா அங்கே பறக்க விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேக்கப் கொடுக்கலான்னு போகலாம் போல இருக்குது. அதாவது அவனை ரிவ்யூ பண்ணலாம் போகலாம் போல இருக்குது. அவனை ரிவ்யூ பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். தம்பி எங்கே இருக்கான்னு ஆளுங்க காணோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது குளோவலை போட்டு அவனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு பார்க்குறான். சரி குளோவலை உடச்சி விட்டு அவனையும் பார்த்தீங்கன்னா கில் ஆக்கி விட்டுருவான்னு சொல்லிட்டு நம்ம 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போயிட்டான். நம்ம 4ஆம் நம்பர் டீம்மேட் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனை தைரியமாக மறுபடியும் வெளியே வந்தார். தைரியமாக வந்தவரை சும்மா விடுவோமான்னு சொல்லிட்டு அவருக்கு மறுபடியும் ஒரு அடியை போட்டு அவருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு குதிரை மேலே ஏறி வேகமாக கிளம்ப ஆரம்பித்தேன். வேகமாக கிளம்ப ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது பின்னாடி ஒருத்தன் பயப்புல பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏடா பின்னாடி வந்து அடிக்கிறீங்களாடா, உங்களை வந்து முன்னாடி வந்து நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுகுணா பண்டில் போட்டோம். அங்கே எஸ்கேப் போனால் இங்கே வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் குளோவால் குதிரையை வச்சு உடச்சி என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வர்றதே கிடையாது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனுக்கு லூட் அடிச்சுட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருந்தவன் நான் சும்மா விடுவோமா பக்கத்தில் தான் போனேன். கரெக்டாக பார்க்கும்போது தேட்டாக மேலே ஏறலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எனிமியை பார்த்தேன். அவனையும் பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு பார்க்கும்போது லைட்டாக நவுந்துட்டேன். அதுக்கப்புறம் செவுர் மடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவனை அடிக்கடின்னு அடிக்கிறேன். தம்பி பார்த்தீங்கன்னா நம்மளே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட போய் வச்சுக்கிட்டேன். வீட்டுக்கிட்ட போனால் விட்டுருவோம்னு சொல்லிட்டு கரெக்டாக மேலே ஏறினேன். கரெக்டாக மாட்டினா அவனுக்கு ஒரு அடியை போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கில் ஆகிட்டான். கில் ஆனது பார்த்தா இன்னொருத்த நாக் ஆகிட்டான். என்னடா இது கில்லு நாக்கு ரெண்டுமே சேர்த்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கில் பண்ணி நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டான். கில்லை கன்ஃபார்ம் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம டீமெண்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கப் தேவைப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா டீமெண்ட் பக்கமாக போகும்போது தான் தெரியுது எங்கே இருக்கான்னு தெரியல. நான் போனால் நான் அடி வாங்குவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போனால் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக அடி வாங்கினேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா குளோவலை போட்டு கவர் ஆகிட்டேன். கவர் ஆனதுக்கப்புறம் எங்கே இப்படி இருக்கானுங்கன்னு தெரியல. நம்ம 4ஆம் நம்பர் பிளேயர் வேறு பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான். இங்கே இருக்கான். சரி அவனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு பக்கமாக தான் ரிவ்யூ ஆகிப்பான்னு பார்த்தா மேப் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலையாக போய் செத்து போய் கிடக்கிறாரு. அவரோட லூட் பாக்ஸ்லேருந்து எதுவும் எடுக்க முடியாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. சரி அவனை கீழே போய் ரிவ்யூ ஆகுது பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெண்டிங் மிஷின் கிட்ட போகலான்னு பார்த்தேன். 4ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் இவனுக்கு எவனாவது ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுவானுங்களா அப்படின்னு தான் நான் யோசித்தேன். சரி பக்கத்தில் போய் இந்த குளோவலை உடச்சி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எங்கே எனிமி இருக்கான்னு தெரியல. நானும் சுற்றி இருக்கும் போது
சரி போய் நம்ம டீம்மேட்டையாவது ரிவ்யூ பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வெண்டிங் மிஷினை போய் அவனை ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தேன். இனிமே அவனாவது இருக்கானுங்கன்னா கொஞ்சம் உஷாராக தான் போகணும், ஏன்னா இங்கேருந்து அடிப்பானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணி விட்டேன், சூப்பர் காயினை வச்சு ரிவ்யூ பண்ணி விட்டாச்சு. அவனும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு இருக்கான், கரெக்டாக நம்மகிட்ட தான் வருவார். அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு தான் தெரியுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனை அடி ஆரம்பிச்சிட்டான். எங்கேந்திரா பின்னாடிலாம் அடி விட்டேன், எங்கேந்திரா அடிக்கிறீங்க, பின்னாடி வந்து அடிக்கிறீங்களா டே, ஏன்டா முன்னாடி வந்து அடிக்க முடியுங்கன்னா நான் வந்து முன்னாடி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தம்பி எங்கே இருக்கான்னு பார்த்தேன், கரெக்டாக மலைக்கு மேலே போய் ஒஞ்சிக்கிட்டு இருக்காரு. தம்பி கரமிக்கு மேலே ஒஞ்சிட்டு நம்ம டீமெட்லாம் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தாக்க ஆரம்பிச்சோன்னா சும்மா சரி நாமளும் பக்கத்தில் போவோம்னு சொல்லிட்டு குதிரையை எடுத்துகிட்டு பக்கமாக கிளம்பலாம்னு நினச்சேன். ஏன் குதிரையை எடுத்து கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா குதிரையை எடுத்துகிட்டு வந்தேன் இவங்களுக்கு முன்னாடி போயினா அவனை போட்டு தள்ளிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய ஊசிகள் அடிக்க தான் பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் இனிமே எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தொலைவா பாய்போல கண்ணுக்கு சிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கடா இருக்கீங்க, எங்கடா போனீங்க எல்லாரும்? சரி எப்படி இருந்தாலும் டீம்மேட்டை வந்துடுவானுங்க, அவனோட சேர்த்து அவனை பிறந்தடலான்னு நினச்சேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே ஏறினேன், கீழே இறங்கிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். பார்த்தீங்கன்னா 1 நம்பர்கிட்ட இருக்கான், 1 நம்பர் பிளேயர்கிட்ட தான் இருக்கான். கண்டிப்பாக அவங்ககிட்ட தான் போயான்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா போகலான்னு பார்த்தா குதிரையை வச்சு திருப்ப முடியல, கொஞ்சம் திருப்புறதுக்குலாம் ட்ரைனிங் இருக்குன்னு போல இருக்குது. சரின்னு பார்த்தீங்கன்னா நானும் வேகமாக போகலான்னு பார்த்தா கண்ட இடத்துல முட்டிக்கிறேங்க. சரி இறங்கியே போகிறேன்னு சொல்லிட்டு இறங்கி போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இனிமே எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. நம்ம பார்த்தீங்கன்னா பிளேயர் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்கே ஷூட் பண்ணான்னு பார்த்தா கரெக்டாக கண்டெய்னர் கிட்ட கொஞ்சம் க்ளோவலி உடைக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை பார்த்த உடனே சும்மா வருவானா, நானும் அவனுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓரளவு டேமேஜ் கொடுத்தது தான் தெரியுது. நம்ம கிட்ட மவுஸ் கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் டிரான்ஸ்பராக தான் மறைஞ்சி அவன் பக்கத்தில் போகலாம். என்ன மறைஞ்சி இருந்தால் நம்மளால் ஷூட் பண்ண முடியாது. ஷூட் பண்ணுற மாதிரி என்னக்காரன் கொடுத்துருந்தானா கண்டிப்பாக வந்து எல்லோரும் கதைச்சிப்பானுங்க. கரெக்டாக பார்த்தேன், அவன் பயபுல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒழிஞ்சிட்டு இருந்தார். அவரையும் பார்த்தா ஒரு அடியை போட்டேன், நான் பார்க்கல போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அவனை போட்டு தட்டு அவனோட கில்லை கன்ஃபார்ம் பண்ண கைஸ். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறைய லூட்லாம் அடிக்க ஆரம்பிச்சேன். நம்ம கிட்ட கணத்தான் அவரு வச்சிருக்காரு, நம்மளுக்கு இது தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா நம்ம குதிரை எடுத்துகிட்டு போயிடுவோம், ஏன்னா குதிரை தான் நம்மளுக்கு மெயின் முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முழுக்க குதிரையை வச்சு தான் சவாரி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே எவன்கிட்டே செத்துட்டோன்னா குதிரையை பார்த்தீங்கன்னா கை விட வேண்டியதான். சரின்னு சொல்லிட்டு குதிரை எங்கடா விட்டேன், குதிரையை காணமே எங்கடா போச்சின்னு பார்த்தா கரெக்டாக இதே இடத்துல தான் இருக்குது. குதிரையை சரியாக ஓட்டுறதுக்கு கற்றுனுங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கங்கே போய் முடிக்கிறேன். சரி குதிரையை எடுத்தாச்சு, குதிரையை எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது போகலான்னு பார்த்தா மறுபடியும் 3 நம்பர் செத்து போயிட்டான். எங்கே ஒன்றும் ஒருத்தன் கீழே இறங்க ஆரம்பிச்சுனா கைஸ். அவனாவது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ளைட்லேருந்து ஏன்னா அவனை அடித்து பிடிச்சி போட்டு தள்ளலான்னு பார்த்தா பேசாமல் போயிருக்கலாம் போல இருக்குது. அவனை அழுத்தி பிடிக்கிறதுன்னு பேச்சில் நான் பார்த்தீங்கன்னா கில் ஆகிட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா என்ன போட்டு தள்ளணுன்னு சும்மா விடுவோமா, சரி டீம்மேட் எவனாவது ரிவ்யூ பண்ணுவானான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா நம்மளை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வெயிட்டிங் மிஷின் வந்தால் கரெக்டாக நம்மளை ரிவ்யூ பண்ணி விட்டா. ரிவ்யூ பண்ணோடனே கரெக்டாக கீழே தான் இறங்கிட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே செத்து போனோமோ அந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா குதிரை இங்கே தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா என் லூட் பாக்ஸ் அங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லூட் பாக்ஸ் கிட்டே தான் இறங்கின வாட்டி தான் தெரியுது உள்ளே இருக்கிற எல்லாம் கிடிக்கிட்டு கன்னு எல்லாத்தையும் என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா டே எவ்வளோ தெரியுமா பொறுக்கி வச்சுருந்தேன், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு எனிமிகிட்ட தார பார்த்துட்டேன். கரெக்டாக சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கிட்ட வரட்டேன். ஜோனுக்கு வந்த வரைக்கும் தான் தெரியுது நம்ம டீம்மேட்டுக்கு பேக்கப் தேவைப்படுது. அதுக்கப்புறம் குதிரையை விட்டு இறங்கி எனிமி எங்கேயாவது இருக்கானான்னு பார்த்தேன். கரெக்டாக வீட்டுக்கு தான் அவனை பார்த்தவனை சும்மா விடுவோமா, அவன் எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் வந்து தான் ஆகணும், அவன் எப்படி இருந்தாலும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அடின்னு அடித்து பார்த்தீங்கன்னா அவன் தான் கடைசி பிளேயர் போயிருக்கு. டீம் போயிடுச்சு, டீம் போய்ப்பா வேறு லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குதிரையை எடுத்துகிட்டு வேகமாக இங்கே எஸ்கேப் போயிடுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1 நம்பர் அவன் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா 1 நம்பர் எனிமி இருக்கா, ஸ்குவாட் இருக்கானுங்களா இல்லைன்னு தெரியல. இங்கே பார்த்தா குளோவல் போட்டு ஒழிஞ்சிட்டு இருந்திருக்கானுங்க. சரி நம்ம ஜோனுக்கிட்ட போயிடுவோம்னு சொல்லிட்டு ஜோனுக்கு போயிட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு வந்துட்டேன் கைஸ். ஜோனுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இறங்கினா உடனே பார்த்தீங்கன்னா இனிமே அவனை ஸ்கேனர் ஆக்டிவேட் பண்ணி விட்டான், நம்ம டீம்மேட் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பைபிள் ஒருத்தன் இருக்கான். வந்தவனே பார்த்தீங்கன்னா அவனை அழுத்தி பிடிக்க ஆரம்பித்தான். பார்த்தா பைபிள் எம்பி படிதான், அவனும் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டான். நான் பார்த்தீங்கன்னா செத்துட்டேன். செத்ததுக்கப்புறம் என்னன்னா எனிமி இங்கே தான் இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீம்மேட்டுக்கு காட்டிக்கிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கமாக போய் எனிமி ஸ்பாடிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்னு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா அவன் கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்து அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் எவனாவது ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுவோன்னு பார்க்கும்போது தான் தம்பி பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாற்ற போகிறாரு. ஜோனுக்கு வந்துட்டாரு. ஜோனுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷினை பற்றி காயினை கொடுத்து நம்மளை ரிவ்யூ பண்ணிட்டார். 2 பேர்த்தையும் ரிவ்யூ பண்ணிட்டார், என்னையும் சேர்த்து 4 நம்பரையும் 3 நம்பரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி விட்டார். ரிவ்யூ பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜோனுக்கு பக்கமாக இறங்க வேணாம், சென்ட்ரலில் இறங்கணும்னா கண்டிப்பாக அடி வாங்குவோன்னு சொல்லிட்டு கரெக்டாக கீழே இறங்கிட்டு இருந்தேன். கீழே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு பக்கமாக இறங்கிட்டுனா எவனாவது ஒருத்தனை அடிக்கலான்னு பார்க்கும்போது தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு பக்கமாக தான் என்ன. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற சான்ஸ் ஒன்று இங்கே மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் திருதி எவனோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா போட்டு தெளித்தான். போட்டு தள்ளினதுக்கப்புறம் சரி அவன் கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவோம், இது ஓசி கில்லாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா அவன் கில்லு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி என்கிட்ட நிறைய லூட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய லூட்டை பார்த்தீங்கன்னா அல்ல சரன்னு பார்த்தீங்கன்னா லூட்டில் அள்ள ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பைபிள் எங்கேயோ ஒன்று ஒருத்தன்
அவன் பார்த்தீங்கன்னா குளோவில் போட்டு கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவனை அழுத்தி பிடிச்சான் பார்த்தேன் டீம் போயிடுச்சு. ரெண்டாவது தடவை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டீம் போயிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா சரன்னு பார்த்தீங்கன்னா லூட்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட லூட்டே கம்மியாக தான் இருக்குது. சரி நம்மளுக்கு தேவையான கண்டு கிடச்சிருச்சு. சரி டீம் மெட்டோட பார்த்தீங்கன்னா பேக்கப் போகிற இருந்தோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம டீம் எனிமையை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பக்கமாலாம் போனேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜோன்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா எனிமி ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அலைவு பார்த்தீங்கன்னா 8 பேர் இருக்கானுங்க. 8 பேர்த்து நம்ம எப்படி இருந்தாலும் எவனாவது ஒருத்தனை அடிச்சு அவனு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் பார்க்குறேன். எனிமி எவனும் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் எட்டி பார்க்குறான். ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் பார்த்தீங்கன்னா அழுத்த ஆரம்பித்தவன் கெஸ்கே போயிட்டாங்க கைஸ். விட்ட மாட்டேன்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாக சொன்னாங்க கைஸ். நான் காமன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் எவனுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டீம் கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் மேட்ச்சில் வந்தேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நார்மலாக ஸ்குவாட் மேட்ச் வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க டீம் மேட்ச்லாம் வந்தாங்க. ஆனால் இவங்களோட சேர்த்து பூயா வாங்குவோமா இல்லையாங்கிறது தான் இந்த மேட்சோட மிகப்பெரிய அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி மேட்ச்சில் தான் இருக்கோம். லோஸும் ஜோனும் பார்த்தீங்கன்னா போட்டானுங்க. சரின்னு சொல்லிட்டு மேலே எகிரி வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனிமி இங்கே ஒருத்தர் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்து எகிரி குதிக்க ஆரம்பித்தான். எகிரி குதிச்சவன் சும்மா ஒன்றுன்றா அவனுக்கு ஒரு அழுத்தி பிடிக்க போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு பிடிச்சி சோழியை முடிச்சு விட்டேன். அவனையும் பார்த்தீங்கன்னா கில்ல கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கில்ல கன்ஃபார்ம் பண்ணது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சரி அளவு பார்த்தீங்கன்னா வெறும் 5 பேர் தான் இருக்கான். அப்படின்னா கடைசியாக ஒரே ஒருத்தன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டேன். அவனையும் கடைசியாக ஒருத்தனை பார்த்தேன் அங்கே தான் இருக்கான். எனிமியை பார்த்துட்டோம். லாஸ்ட் எனிமி அங்கே தான் இருக்கான். அவனையும் பார்த்தீங்கன்னா நான் டேமேஜ் கொடுக்க ஆரம்பித்தேன். டேமேஜ் கொடுத்து அவன் குளோவில் போட்டு கவர் ஆகிட்டான். தம்பி பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆம் நம்பர் பிளேயர் பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சு மேலே ஏறுறான். அதாவது பார்த்தீங்கன்னா டயர் பார்த்து குதிச்சு நம்மளுக்கு. சரி 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா போய் அவனை அழுத்தி பிடிச்சி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூயா கிடச்சிச்சு கைஸ். இந்த மேட்ச் இதில் பார்த்தீங்கன்னா காமனான ஒரு பிளேயர்ஸோட போய் நம்ம பூயா வாங்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சேக் பண்ணி முடியும். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர் பை பை வட்டா.